கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். எருசலேமின் அலங்கத்தை நான் போய் கட்டுவதற்கு எனக்கு விடுமுறை தர வேண்டும் என்று அர்தசஷ்டா ராஜாவிடம் நெகேமியா கேட்டதற்கு அவர், நீ போய் வர எத்தனை நாள் செல்லும் என்றார். அந்த நாட்களை கூறியவுடன் மேலும் நெகேமியா ராஜாவை, சரி போய் வரட்டும் என்று ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேருமட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படியாக அந்த தேசாதிபதிகளுக்கு ராஜா ஒரு கடிதம் தர வேண்டும் என்று கூறினார். ராஜாவின் கடிதம் இல்லாமல் சென்றால் அந்த தேசாதிபதிகள் யூதாவுக்கு, இப்போது ஏன் போகிறாய், அங்கு நீ செல்லக்கூடாது என்று வழிமறித்து விடுவார்கள். ராஜாவின் அனுமதியோடு சென்றால் வழிவிட்டு விடுவார்கள். தேவாலயத்துக்கு இருக்கிற பாதுகாப்பான கதவு பாழடைந்திருக்கிறது, அதை சரி செய்ய வேண்டும். பின்பு எருசலேம் நகரத்தின் அலங்கங்கள் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, அதனையும் சரி செய்ய வேண்டுமானால் நிறைய மரங்கள் தேவை. இன்னும் அநேக நாட்கள் நான் அங்கு இருக்க வேண்டியது. அதனால் அங்கே இருக்கிற நாள் வரையிலும் நான் தங்குவதற்கு வீடு தேவை. அதை கட்டும்படியாகவும் நிறைய மரங்கள் தேவைப்படுகிறது. ஆகவே ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் அத்தனை மரங்களையும் எனக்கு கொடுக்கும்படி அவனுக்கு ராஜாவாகிய நீர் ஒரு கடிதம் தர வேண்டும் என்று கூறினார். அப்படியே தேவனாகிய கர்த்தருடைய கரம் நெகேமியாவின் மேல் இருந்தபடியால் கர்த்தர் தயவுள்ளவர். அப்படியே ராஜாவின் கண்களில் நெகேமியாவுக்கு தயவு கிடைத்தது. அந்த கடிதங்களை அவன் வாங்கி கொண்டு யூதாவுக்கு வரும் வழியில் நதிக்கு அப்புறத்தில் உள்ள தேசாதிபதிகளிடம் கொடுத்து யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போனான். ஆண்டவருடைய தயவுள்ள கரம் நெகேமியாவின் மேல் இருந்ததினால் அவனுக்கு ராஜா இராணுவ சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் அவனோடு கூட அனுப்பியிருந்தார். அந்த அளவுக்கு ராஜா நெகேமியாவின் மேல் அன்பு கரிசனையாக இருந்து அவனுக்கு பாதுகாப்பும் கொடுத்து அனுப்பினார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒரு வீட்டில் 7 பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த பெற்றோரில் தகப்பனார் குடிகாரர், சம்பாதித்து எதுவுமே வீட்டிற்கு கொண்டு வர மாட்டார். அதனால் 9 பேரும் அனுதின ஆகாரத்திற்கே வழி இல்லாமல் ஒருவேளைதான் ஒரு நாளைக்கு சாப்பாடு சாப்பிட்டு வாழ்ந்தனர். அதுவும் அவர்கள் அம்மா கூலி வேலைக்கு போனால்தான் சாப்பாடு. அப்போது இந்த 7 பிள்ளைகளும் பட்டினி பசியுமாய் கிடக்கிற போது இயேசுவை நோக்கி மன்றாடி ஜெபிப்பர். ஆண்டவரே, எங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடே கிடைக்கவில்லை, எங்களை நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிப்பர்கள். யாராவது பழைய துணிமணிகள் கொடுத்தால்தான் அவர்களுக்கு ஆடையே உடுத்த முடியும். அப்படித்தான் வாழ்ந்தனர். அரசு பள்ளியிலேயே படிக்க செல்வர். அதிலேயே படித்து ஒவ்வொரு பிள்ளைகளும் கல்லூரி வரையிலும் படித்து முடித்தனர். அரசாங்கமும் மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் வேலை கொடுத்தது. அப்படி மூத்த மகன் முதலாவது வேலைக்கு வந்தான். அவனுடைய சம்பளத்தை வைத்து வாழ்ந்து இன்றைக்கு 7 பிள்ளைகளும் பணிபுரிகின்றனர். நன்கு வசதி படைத்தவர்களாகவும் இவர்கள் மற்றவர்களுக்கு ஏராளமான உதவி செய்கிறவர்களாகவும் இருந்து வருகின்றனர். சிலர் தேயிலை எஸ்டேட் எல்லாம் வைத்து பெரிய அளவில் முன்னேற்றமடைந்திருக்கின்றனர். காரணம், தேவனுள்ள தயவுள்ள கரம் அவர்கள் மேல் இருந்ததினால் அவர்கள் கஷ்ட காலத்திலே கேட்டது எல்லாம் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மேல் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அன்றைக்கு நெகேமியாவின் மேல் தேவனுடைய தயவுள்ள கரம் இருந்தபடியால் அவன் கேட்ட எல்லாவற்றையும் அர்தசஷ்டா ராஜா அவனுக்கு கொடுத்தான். கூடவே பாதுகாப்பையும் அவனுக்கு கொடுத்தான். அப்படியே நாமும் கஷ்டப்படுகிற போதெல்லாம் ஜெபித்து தேவனுள்ள தயவுள்ள கரத்தை பெற்றுக்கொள்வோம். அந்த தயவுள்ள கரம் நம்மை ஆசீர்வதிக்கும், நம்மை பாதுகாக்கும், நம்மை வாழ வைக்கும். நாம் கேட்ட யாவையும் நமக்கு கொடுக்கும். கர்த்தர் தாமே இந்த ஆசீர்வாதத்தை தந்தருள்வாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய தயவுள்ள கரத்தினால் ஆசீர்வதிக்கப்படவும், கேட்டு பெற்றுக்கொள்ளவும், பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளவும் நீர் உதவி செய்தரணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.